வணக்கம். முக்கிய செய்திகள். கோடை விடுமுறை முடிந்து புதிய கல்வியாண்டின் முதல் நாளை முன்னிட்டு வில்லியனூரில் உள்ள அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் பள்ளி துவக்க விழா உற்சாகமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பூச்செண்டுகள் வழங்கி புதிய கல்வியாண்டிற்கான வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கி எதிர்காலத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஊக்கமளிக்கும் வகையில் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசெல்வி வரவேற்று தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சங்கர் தேவி, அருணாதேவி, சரவணன், மகாராணி, வள்ளி, கனகா, ஜபின், ரவிசங்கர், முருகையன், வேலாயுதம், வேளாங்கண்ணி, விஜயலட்சுமி, பிரேமா, கருணாகரன், உமாதேவி, ரம்யா ஆகியோர் செய்திருந்தனர். தொடர்ந்து மாணவிகள் தங்கள் கருத்துக்களை சட்டமன்ற உறுப்பினரிடம் பகிர்ந்து கொண்டனர். இனிமேட்டு நீங்கள் படிக்கிறது மட்டும் தான் உங்கள் கடமை. உங்கள் படிப்புக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமான விஷயங்களை செய்கிறதுக்கு நல்ல ஒரு மனிதரை இறையர்களாலும் குருவர்களாலும் மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் அனைத்து பிள்ளைங்களும் பயன்படுத்திக்கிட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறத மட்டும் சிறப்பாக செய்யுங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டில் நல்ல ஒரு மனிதர் இருக்கிறாங்க உத்தரவாதம் சொல்லி சார் இங்கே பாருங்க. எல்லாமே செய்யறதுக்கு கடன்பட்டு பார்த்தீங்கன்னா பசங்களை படிக்கிறது மட்டும் பாருங்க. மீது பசங்க எல்லாம் வேணும்ன்றத நான் தெரியாது. எல்லாமே வராங்க. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் உருளையன்பேட்டை தொகுதியில் தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான தளபதி விஜய் ஆதரவுடன் நேயம் மக்கள் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தொகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று நன்றி தெரிவித்தார். அதன் ஒரு பகுதியாக கோவிந்த சாலை, பாரதிபுரம் மெயின் ரோடு, திருமுடி நகர் முதல் தெரு மற்றும் திருமுடி நகர் 2வது தெரு பகுதிகளுக்கு நேரில் சென்று சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் மக்களுடன் கலந்துரையாடி அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். தேர்தலில் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து தொகுதி வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர்.
அண்ணன் கோச்சிக்க மாட்டாரு நான்காயிரத்து 125 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் 110 கிலோமீட்டர் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட 20 பாசன வாய்க்கால்களை 2026-27 ஆண்டிற்கான தூர்வாரும் பணிகள் ரூபாய் 49.10 லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டன. இத்திட்டத்தின் மூலம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள நல்லம்பல் வாய்க்கால், நல்லெடுந்தூர் வாய்க்கால், நெல்லி வாய்க்கால், பண்ணை கொள்ளை வாய்க்கால், பத்தக்குடி வாய்க்கால் உள்ளிட்ட மொத்தம் 110 கிலோமீட்டர் நீளமுள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்பட உள்ளன. இதன் மூலம் சுமார் 4125 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று விவசாயிகள் பெரிதும் பயன்பெற உள்ளனர். பூமி பூஜையுடன் பணிகளை தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் கலந்து கொண்டார். நிகழ்வில் காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நீர்ப்பாசன மற்றும் பொது கட்டமைப்பு துறை பொறியாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இது தூக்காமலே வேறு சொன்னாங்க. ஒர்க் அவுட்லாம் யாரும் கொடுக்கல, கேட்டாவும் சொல்லிட்டு ஆரம்பிச்சு வெட்டகுல அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க கிட்ட அந்த திருப்திக்கு வந்து வாங்கி சொல்லுவாங்க. திருப்பி வர முடியும் கொஞ்சம் சார், கிட்ட இருந்து வாங்கி அங்க ஸ்டாஃப் நிற்பாங்க. நீங்க சொல்றது நல்லா இருக்கும். இது எழுதி வடகர வாய்க்கால் எடுத்து கொடுங்க.
எங்கே உங்கள் குரூப்லாம் எப்போ போன உடனே கொடுக்க போகிறீங்களா? பேசிக் ஆர்டிஸ்ட் போகிறதுக்கு பார்த்தா இந்த நல்ல பிளேயர் கோயிலுக்கு எழுத்து மாதிரி இருக்குல்ல, அது சட்டஸ் ஒன்று இருக்குது, அது டேமேஜ் ஆகிருக்கு, அது எழுதி வடக்கு வாய்க்காது மெயின் வாய்க்காது அது எழுதி. புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள பழைய மார்க்கெட் வீதி, வானக்கார வீதி, சிங்கிலி நாயக்கர் வீதி மற்றும் வண்ணார வீதி ஆகிய பகுதிகளில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 16,99,000 மதிப்பீட்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள இப்பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஒரு போட்டோ எல்லாம் ஒண்ணு வாங்க, எல்லாம் வச்ச உடனே காரைக்கால் கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய நீர்நிலைகளில் காணப்படும் கடலோர பறவைகளின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து குறைந்து வருவது இயற்கை ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. முன்பு கூட்டம் கூட்டமாக காணப்பட்ட பல்வேறு வகை பறவைகள் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே தென்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு காரணமாக வாழ்விடங்கள் சுருங்குதல், கடலோர சுற்றுச்சூழல் பாதிப்புகள், மனித இடையூறுகள் உள்ளிட்டவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. மேலும் சில பகுதிகளில் பறவைகளை வேட்டையாடும் சம்பவங்களும் அவ்வப்போது நடைபெறுவதாக சமூக மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக அரிய வகை பறவைகளின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். கடலோர பகுதிகளில் பறவைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இயற்கை சமநிலையை பாதுகாக்கும் பறவைகள் அழிவை தடுக்க அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்படுவது அவசியம் எனவும் இயற்கை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சேர்ந்த இந்திய பாரம்பரிய நடன கலைஞரும் வீணை வாசகருமான டாக்டர் செவாலியர் ரகுநாத் மனே உலக அரங்கில் அரிதான பெருமையை பெற்றுள்ளார். அவர் சமீபத்தில் பிரான்சின் பிரபலமான ஒபாரா அரங்குகளான ஒபேரா டி ஏஞ்சல்ஸ் மற்றும் ஒபேரா டி நான்டஸ் மேடைகளில் நிகழ்ச்சி வழங்கி பார்வையாளர்களிடமிருந்து பாராட்டை பெற்றார். பொதுவாக ஒபாரா மேடைகள் மோசர்ட், பாக் போன்ற மேற்கத்திய இசை நிகழ்ச்சிகளுக்கே ஒதுக்கப்பட்டவை. இந்திய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது மிகவும் அரிது. டாக்டர் செவாலியர் ரகுநாத் மனேவின் சாதனைகளில் புதிய அத்தியாயமாக அவர் சமீபத்தில் கேன்ஸ் திரைப்பட விழாவில் தனது முதல் படைப்பான ரிட்டூர் ஏ பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு திரைப்படத்தின் திரையிடலில் பங்கேற்றார். தற்போது கரீபியன் தீவுகளில் வாழும் இந்தியர்களின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை மையமாக கொண்டு தனது அடுத்த திரைப்பட திட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்திய கலை மற்றும் பண்பாட்டை உலக அரங்கில் ரகுநாத் மனே உயர்த்தி காட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.
தரிதா 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 தா தின் கி ந தோ தக்கத திங்கிடத்தோம் தக்கத திங்கிடத்தோம் தக்கத திங்கிடத்தோம் தக்கத திங்கிடத்தோம் தத்த தரிதா தத்த தரிதை தத்த தரிதை தரிதா தரிதா தரிதை 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 தரிதா தரிதை தரிதை தரிதா 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 come on தரிதா 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 தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கொட்டுப்பாளையம் விநாயகர் கோவில் வீதியில் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட அத்தியாவசிய மின்சார பொருட்கள் அடிக்கடி சேதமடைவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து தட்டாஞ்சாவடி தொகுதியின் நம்பிக்கை நாயகன் விநாயகம் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இதன் பேரில் பொதுப்பணித்துறை, சாலை மற்றும் கட்டிடப் பிரிவு அதிகாரிகளிடம் நேரில் சென்று மழைநீர் தேக்க பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் இப்பிரச்சினைக்கு விரைவில் நடவடிக்கை எடுத்து ஓரிரு வாரங்களுக்குள் தேவையான பணிகளை மேற்கொள்வதாக உறுதியளித்தனர். மேலும் அப்பகுதியில் சேதமடைந்துள்ள நடைபாதை ஸ்லாப்களை மாற்றி அமைத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக நடைபாதையை பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கவும் விநாயகம் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மணிமாறன், சங்கர், பாலன், ரவி, கந்தவேல், பாலாஜி, வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரவி எப்படி பாரு பாக்க சொல்ல அண்ணா அப்படி பாக்க அலட்சியம்தான். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜாநகர் கலைவாணி வீதி பகுதியில் பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் மீது மின்கம்பத்திலிருந்து மின்சாரம் ஒயர் அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கியது. இதனால் தந்தை மற்றும் மகன் இருவரும் வாகனத்துடன் தூக்கி வீசப்பட்டனர். சிறுவன் மின்சார ஒயரில் சிக்கி துடித்துக் கொண்டிருந்த நிலையில் அவரது தந்தை சாதுரியமாக செயல்பட்டு சிறுவனை மீட்டார். இந்த பதற்றமான தருணங்கள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி தற்போது வெளியாகியுள்ளது. மின்சாரம் தாக்கியதில் வலியால் சிறுவன் கதறிய நிலையில் அருகிலிருந்த பொதுமக்கள் உதவி செய்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்ற சம்பவம் கடந்த மார்ச் மாதமும் முதலியார்பேட்டை பகுதியில் நடந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சாலையில் சென்ற முதியவர் மீது மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் அவர் பலத்த காயமடைந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது இரண்டாவது முறையாக இதேபோன்ற விபத்து நிகழ்ந்துள்ளதால் பழைய மின்கம்பங்கள் மற்றும் மின்சார ஒயர்களை உடனடியாக மாற்றி புதியதாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Bye.
பட்டிருக்கு. குழந்தையோட கழுத்துல பாருங்க எந்த அளவு ஆயிருக்குன்னு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கடலூர் ரோட்ல இதே மாதிரி ஆயிருக்குது. இது பாருங்க, அந்த குழந்தையோட கை கால் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு. இத பாருங்க, அந்த குழந்தை எந்த அளவு ஆயிருக்குன்னு பாருங்க, பேரண்ட்ஸோட கையில எந்த அளவு ஆயிருக்குதுன்னு பாருங்க. வில்லியனூரில் அமைந்துள்ள கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற பள்ளியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு கௌரவ விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தைவேல் ராமலிங்கம் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவி எம் சுஹானா, 2ஆம் இடம் பெற்ற மாணவி கே சோபனா மற்றும் 3ஆம் இடம் பெற்ற மாணவி ஏ கவிதா ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். அதேபோல் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவி காயத்ரி, 2ஆம் இடம் பெற்ற மாணவி மசியா மற்றும் 3ஆம் இடம் பெற்ற மாணவி தரணி ஆகியோருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவ விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் முருகன் மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவ விருதுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் கல்வியில் தொடர்ந்து சிறந்து விளங்கி பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டுமென மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார், தலைமை ஆசிரியர் தேவசேனா மற்றும் ஆசிரியர்கள் மாயவன், சரவணன், ராஜகுமாரி, சண்முகப்பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தினர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் நகராட்சி சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள கணக்கு மற்றும் கருவூலகம் அலுவலகத்திற்கு எதிரே உள்ள சுவற்றில் சிறப்பு ஓவியம் வரையப்பட்டது. இந்த ஓவியத்தை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு பாராட்டினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்த இந்த ஓவியம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் அப்பகுதிக்கு வந்திருந்த பொதுமக்கள் பலரும் ஓவியத்தின் முன்பு நின்று புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் காரைக்கால் நகராட்சி ஆணையர் சுபாஷ், நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வரும் முத்தமிழ் அறிஞருமான கலைஞர் கருணாநிதி அவர்களின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதி முழுவதும் திமுக மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி அவர்களின் ஆணைப்படி உப்பளம் தொகுதி முழுவதும் தமிழக முன்னாள் முதல்வரும் முத்தமிழ் அறிஞருமான கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சின்னமணிகூண்டில், முல்லாவீதி, பில்லுக்கடை சந்திப்பில், தமிழ்தாய் நகர் போன்ற இடங்களில் அவர் திருவுருவப்படம் வைத்து பூ மரியாதை மற்றும் மலர் தூவி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சாண்ட்விச் 200 பேருக்கு மற்றும் மதிய உணவு 500 பேருக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முத்தமிழ் அறிஞருமான கலைஞர் பிறந்தநாள் உப்பளம் தொகுதி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாநில பிரதிநிதி ஜெயராமன், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் மணிமாறன், தொகுதி செயலாளர் சக்திவேல், முன்னாள் அவைத்தலைவர் ரவி, கிளை செயலாளர்கள் வீரப்பன், காந்தி, அன்வர் பாய், சந்துரு, செல்வம், கோபி, அவுட் ரவி, அசோக், தப்பு என்கின்ற இருதயராஜ், ராஜமூர்த்தி, அம்பேத்கர் இயக்கம், தலித் பாதுகாப்பு இயக்கம், ரமேஷ் ராஜா, துணை செயலாளர் நிசார், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விநாயகம், உப்பளம் இளைஞர் அணி தலைவர் முருகானந்தம், இளைஞர் அணி துணைத் தலைவர் சி.டி. ராஜி, மரி, கார்த்தி மற்றும் ரகுமான், மாணவர் அணி அமைப்பாளர் விஷ்ணு, மாணவர் அணி துணை அமைப்பாளர் பவித்ரன் மற்றும் பாபு, சாண்டி, கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வாழ்க வாழ்க வாழ்கவே, கலைஞர் புகழ் வாழ்கவே, வாழ்க 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 வாழ்கவே, கலைஞர் புகழ் வாழ்கவே, டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ்.
தமிழர்களுக்கான சமூக நல அறக்கட்டளை தேசிய கவுன்சிலிங் உறுப்பினர் பஜனியின் பிறந்தநாள் விழா அன்னதான நிகழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்திய தலைமை பொறுப்பில் உள்ள புதுடெல்லி பொதுச் செயலாளர் சப்தகிரி ராஜ் மற்றும் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் புதுச்சேரி SWTT தமிழர் அறக்கட்டளையின் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டு பஜனிக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் தலைவர் வெங்கடேசன், அச்சுதன், பாலாஜி, பழனிவேல், புருஷோத்தமன், கோவிந்தன், சரவணன், வேல்முருகன், இளங்கோவன், ஜெயராம், வின்சென்ட், முத்துக்குமார், தமிழ்செல்வன், முருகன், தனுஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக பிறந்தநாளை முன்னிட்டு அத்தி அரங்கநாதர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சோபிகா மற்றும் பஜனி ஏற்பாட்டில் பிருந்தாவனம் பகுதியில் உள்ள அணு முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.